இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர்ச்சியாக இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவிலிருந்து திரு ராஜீவ்காந்தி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி. தற்பொழுது இந்த துணைவேந்தர்களை நியமிப்பதில் அது தொடர்பான குழு அமைப்பதில் யுஜிசியினுடைய நாமினி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு ஆளுநர் வலியுறுத்தரும் அதனை ஏற்றுக்காத அரசு தொடர்ச்சியாக இது தொடர்பான செய்திகளை மக்கள் பார்த்துட்டு வராங்க. கல்வியாளர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்னா, மாணவர்களுடைய நலன் கல்வியின் தரத்தை கவனத்தில் கொண்டு மற்ற மாநில அரசுகள் பின்பற்றது போல ஏன் தமிழ்நாடு அரசு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? வணக்கங்க. தொடர்ச்சியாக மேதகு ஆளுநர் அவர்களுடைய செயல் என்பது இந்தியாவிலேயே இருக்கிற மாநிலங்களில் மற்ற மாநிலங்களை ஒப்பீட்டளவில் உயர்கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இன்று வருகிற பல பட்டியல்களில் பட்டம் பெறுபவர்களும் கல்வியில் தரமும் உயர்கல்விக்கு செல்பவர்களுடைய ஆராய்ச்சி கல்விக்கு செல்கிற மாணவர்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஜிஆர் என்று சொல்கிற இடைநிலை கட்டளை முடித்து பள்ளி கல்வி முடித்துவிட்டு கல்லூரிக்கு வருகிற பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊராக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுடைய கல்வி போக்கை பொறுத்துக் கொள்ள முடியாத RSS தன்னுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் மூலியமாக தொடர்ச்சியாக திட்டமிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை கல்வியை சிதைக்கிற வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டபடி பல்கலைக்கழக மானிய குழு என்பது மாநில அரசு கேட்கிற நிதியை ஒதுக்குவதற்கு தான் மானிய குழுவை ஒழிய துணைவேந்தர்களை தேடுதலுக்கு அல்ல. ஏற்கனவே கடந்த முறையில் அடிமை அரசாக இருந்த அதிமுக அரசு சூரப்பா போன்றவர்களை கொண்டு வந்து கொல்லைப்புறத்தில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பேராசிரியர்களே இல்லை என்ற ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியது. அதில் தமிழ்நாட்டு கல்வியை சிதைப்பதற்கு சுவை கண்ட மேதகு ஆளுநர் போன்றவர்கள் இப்போதும் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழு பாருங்கிறார்கள். சட்டம் அதை சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டங்களோ தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட அரசாணைகளோ மிக தெளிவாக மாநில அரசு 3 பேர் கொண்ட பெயர்களை பரிந்துரை செய்யும். அதில் ஒருவரை வேண்டுமானால் ஆளுநர் தேர்வு செய்யலாம். ஆளுநர் என்கிற பதவியே இங்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை நிமித்தமான பதவி. கல்விக்கு வேந்தராக இருக்கார் என்றால் அதை நிர்வகிக்கிற பொறுப்பு முழுக்க உயர்கல்வி துறையை சார்ந்தது, தமிழ்நாடு அரசை சார்ந்தது. இதுதான் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற நிலை. ஆனால் அந்த பதவியில் ஒட்டி கொண்டு அந்த பதவியில் தக்க வைத்துக் கொண்டு ஆளுநர் என்பவர் அரசியல் சட்டத்திற்கு முரணாக தமிழ்நாடு மக்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக தொடர்ச்சியாக செய்கிறார். இன்று தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், பல இடங்களில் பட்டமளிப்பு நடைபெறாமல் இருக்கிறது என்றால், பேராசிரியர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்றால், சம்பள பிரச்சனை இருக்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியவர் மேதகு RSS உடைய கொள்கை வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தான். இந்த செயலை அவர் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் ஒன்றிய அரசு கண்டித்து உடனடியாக ஆளுநரை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி எங்களுடைய தலைவருடைய அனுமதியோடு மிகப்பெரிய போராட்ட களத்தை ஆளுநருக்கு எதிராக நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு எழும். தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கிற அறிக்கைகள் எல்லாம் ஒரு ஆளுநர் ஒரு அமைச்சரை போல் ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்த ஆசைப்படுறாரு. இங்கே அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான் ஒரு அரசாங்கம் என்பதை தான் ஒரு அரசாங்க அதிகாரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ற மனநிலையிலேயே ஆளுநர் ஒரு புதுவிதமான நோய்க்கு உள்ளாயிருப்பது போல் தோன்றுகிறது. இவருடைய செயல்பாடு என்பது தமிழ்நாட்டு கல்வியை சிதைக்கும் முகமா இருக்கிறது. அதாவது கல்வியாளர்கள் கருத்தை என்னால் கேட்க முடியுது. அவர்கள் கல்வியின் அக்கறையில் நீங்க ஏன் சண்டை போறீங்கிறாங்க. சட்டப்படியா இருக்க உரிமை இது. ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது, அமைச்சர் இருக்கிறார், அவர்களால் நியமிக்கப்பட்ட பேராசிரியர் இருக்கிறார்கள், பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, அரசு நிதியில் இயங்குகிற கல்லூரிகள் இருக்கிறது. அதை நியமன பதிவதற்கு ஒரு ஆளுநர் கெடுக்கிறார். ஒரு ஆளுநருடைய நோக்கம் இந்த அரசு செயல்படக்கூடாது, இந்த மாணவர்கள் படிக்கக்கூடாது என்ற நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் கெட்ட நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி உறுதியாக பேராசிரியர் நியமனத்தில், துணைவேந்தர்கள் நியமனத்தில், பல்கலைக்கழக மானிய உறுப்பினர்கள், அதாவது மானிய உறுப்பினர்களை ஏன் நியமிக்கணும்னு அவர் சொல்றாருன்னா, அவர்களெல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்கள். பாஜகவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களை பல்கலைக்கழக மானிய உறுப்பினர்களாக கடந்த காலத்தில் RSS உடைய ஆலோசனையின்படி ஆளுநர் ரவி நியமித்திருந்தார். திரு ராஜீவ்காந்தி, உங்களுடைய கருத்துக்களை தெளிவா பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த தருணத்துல இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.